ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். பொங்கல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கீங்க. இன்னொரு தடவை பொங்கல் வாழ்த்துக்கள். நம்முடைய ஹிந்து சமுதாயமே எப்படி டிசைன் பண்ணியிருக்குனாக்கா, மார்னிங் டு நைட் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே இறைவனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி. எழுந்தோடனே வந்து கையை பார்த்து கும்பிடணும். அதில் லக்ஷ்மி இருக்கா, சரஸ்வதி இருக்கா, துர்கா இருக்கா அப்படி நினச்சிக்கணும். பிரார்த்தனை பண்ணணும். பூமாதேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அம்மா வேறு வழியே இல்லை, உன் மேலே காலை வச்சு தான் நான் நடக்கணும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நம்ம போட்டு மிதின்னு மிதிக்கிறோம், தோண்டி எடுக்கிறோம் பர்மிஷன் கேட்காம. மகாகவி காளிதாஸ் அபிஜ்ஞாத சகுந்தலம் அதில் எழுதுகிறார். சகுந்தலா வந்து அப்போ 12 வயசு பொண்ணு. அவளை வளர்த்தது வந்து கன்வ மகரிஷி. அவர் டெய்லி சிவ பூஜை பண்ணுவார். இவளை மாதிரி இன்னும் ஒரு சில பெண்கள் பசங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பூ பறித்து கொடுப்பாங்க அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு. அங்கே டிஸ்கிரைப் பண்ணுறப்போ காளிதாசர் எழுதுகிறார், சகுந்தலா போய் ஒரு செடிக்கிட்ட போய் கேட்குறான், செடியே இந்த பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அப்பாவுக்கு பூஜைக்கு தேவைப்படும், நான் பறிச்சிக்கவா? என்ன லிவிங் வித் நேச்சர். செடி கூட பேசுது, தெரியும் இல்லையா? அதுக்கும் உயிர் இருக்கு. நம்ம புவனேஸ்வர் மட்டில் சொல்லுவாங்க, பிரம்மானந்த சாமி புவனேஸ்வர் மட்டுக்கு வந்துட்டாக்கா அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் நிறைய பூக்கள் பூக்குமா. ஹவ் இஸ் தட் கனெக்ஷன் வித் நேச்சர்? இப்போ நிறைய அதெல்லாம் இல்லாமையே போயிடுச்சு. When man destroys nature, nature will start reacting. அது சில சமயம் ரொம்ப சிவியராக போய்ட்டு நம்மளால் தாங்கவே முடியாது. சுனாமி, வெள்ளம், க்ளவுட் பஸ்ட்டு இப்படிலாம் ஆகிடும். எனிவே, ஸோ அதுக்காக தான் இந்த பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை, நவராத்திரி எல்லாமே கனெக்டிங் அவர் மைண்ட் வித் தி ஹையஸ்ட் டிவினிட்டி. இதை பர்பஸாக வச்சு தான் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்து மதத்தில். அப்படி ஒரு பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை முடிச்சுட்டு வந்திருக்கோம். பொங்கல் பண்டிகையில் வந்து முக்கியமாக நாம் யாரை கும்பிடணும்? சூரிய பகவான். ஏன்னா சூரியன் இல்லை, ஒன்றுமே இல்லை உலகத்தில், ரிலேட்டிவ் வேர்ல்டில். அது மட்டும் இல்லை, நாரதரா இல்லை யாரோ ஒருத்தர், ஹிஸ்ட்ரி புராணம் படித்தா தெரியும், சூரியன் மேலே தியானம் பண்ணி அவருக்கு எல்லா ஞானமும் கிடச்சிது அப்படின்னு ஒரு கதை கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூரிய கடவுள் வந்து நமக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் கொடுக்குறார், மழை கொடுக்குறார். மழை வர்றதுக்கு காரணமே வந்து சூரியன்தான். அதோட வெளிச்சத்தை கொடுக்குறார், வெளியிலையும் கொடுக்குறார், நம்ம மெடிடேஷன் பண்ண உள்ளேயும் கொடுப்பார். அந்த உள்ள கொடுக்குற மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேர் விட்டாங்க. இப்போ சூரியன் மட்டும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். உலக நன்மைகள் மட்டும் கொடுத்துட்ருக்கான். உள்ள நன்மையை பற்றி நாமளே கவலைப்படல. அவரும் நினச்சிட்டார், இவங்களே கேட்கல, நாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ பொங்கல் படைக்கிறது அப்படின்னாக்கா இருளை அகற்றி ஒளியை பெருக்க வேண்டும். இது தத்துவம். அப்போ தான் வாழ்க்கை பொங்கும்.
வாழ்க்கை பொங்கலோ பொங்கல் அப்படின்னாக்க அந்த ஆத்ம அனுபூதி கிடச்சி உள்ளம் அப்படியே ஆனந்த தாண்டவமாடும். இந்த சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 5 வயசு வரைக்கும். நேற்று கூட நான் கோயிலுக்கு போயிருந்தேன், பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். நாங்கள் இந்த லைனில் நிற்கிறோம், பக்கத்து லைனில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 4 வயசு பெண் குழந்தை. அவளால் நிற்கவே முடியல, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. பப்ளிங் வித் எனர்ஜி, பப்ளிங் வித் பிளிஸ். அப்பா பணக்காரரா, படித்தவரா, ஏழையா, கடன் இருக்கா, பெட்ரோல் விலை ஏறிடுச்சா, இதில் பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது இல்லையா? அது பாட்டு குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்ல க்ரௌடு குதிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன் அப்படின்னாக்கா தே ஆர் வெரி நியர் டு தட் டிவினிட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இந்த உடல் நினைவெல்லாம் வர ஆரம்பிக்குது. அவ்வளோதான், கடவுள் எங்கேயோ போயிடுறார். இது ஒரு பழைய பாட்டு கூட வரும் இல்லையா? பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அங்கு பேசும் தெய்வம் கூடியிருந்தது. வளர்ந்து வந்த பிறகு கொஞ்சம் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. ரொம்ப தூரம் விலகி போயிடுச்சு, எங்கே போனார்னே தெரியல சில சமயம். ஸோ இந்த பண்டிகைகள்லாம் எதுக்குன்னாக்க கீப் இன் டியூன் வித் காட் த்ரூ எவ்ரிதிங். அது அப்பப்போ கொஞ்சம் ஒரே மாதிரி பண்ணால் டல் ஆகிடும். அதுக்காக இந்த பண்டிகைகள்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்டிகையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்முடைய சனாதன தர்மம் எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சாட்சிகள். இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ போன கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம், ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தார், நெருப்பும் அதன் சூடும் போல் பிரம்மமும் சக்தியும் வேறு வேறு அல்ல. நெருப்பு அப்படின்னாலே நமக்கு சூடு ஞாபகம் வரும். சூடு இல்லாத நெருப்பு, அமெரிக்கன் நெருப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அமெரிக்கா போய் தொட்டு பார்த்தா சுடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? தொட்டு பாருங்கள். இதை தொட்டுறதுக்காக ஒருத்தர் விசா எடுத்துகிட்டு போங்க, அங்கேயும் அதே தான் இல்லையா? ஐஸ் கட்டி ஜில்லுன்னு தான் இருக்கும் எந்த நாடாக இருந்தாலும். அதை போல் இதெல்லாம் வந்து ரெண்டும் சேர்ந்தே இருக்கும், தனித்தனி கிடையாது. சூடு என்றால் நெருப்பை நினைத்துக் கொள்கிறோம், நெருப்பு என்றால் சூட்டை நினைத்துக் கொள்கிறோம். ஒன்றை ஒப்புக்கொண்டால் மற்றொன்றையும் ஒப்புக்கொண்டதாகி விடுகிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னார். அதை சொல்லிவிட்டு அடுத்த பாராவில் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், பிரம்மத்தையே அன்னை என்று அழைக்கிறோம். அவ்வளோ பிரம்மம் அப்படின்னாக்கா, இப்போ சாதாரணமாக வந்து இப்போ இந்த ஒரு பையன் இருக்கான், 1ஆம் கிளாஸ் போகிறப்ப யானை எழுது அப்படின்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு பொம்மையை போட்டு இது யானை, அது யானையாது இத்தினோண்டு போட்டுட்டு பேப்பரில் அது யானையாது, ஆனால் அது யானை, யானை இல்லை. அட் த சேம் டைம் இட் இஸ் எலிஃபெண்ட். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மத்தை உட்காந்து மெடிடேட் பண்ணு. வாஸ்ட் ஸ்கை அப்படின்னாக்கா என்ன ஒன்றுமே இருக்காது. வாஸ்ட் ஓஷன் மெடிடேட் பண்ணு அப்படின்னாக்கா மனசு வந்து கான்சன்ட்ரேட் ஆகாது. அதுக்காக ஒரு பர்டிகுலர் ஒரு பொருள், ஒரு உருவம், ஒரு குணம், அதை வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் வந்து அரிச்சுவடி மாதிரி. அது ஒருத்தர் சொல்கிறாரு, முன்னாடி அது வந்து அதுக்கு பேர் வந்து ஹரி சுவடியாம். என்ன அழகாக இருக்கு பாருங்க, ஹரியோட சுவடி. சுவடினாக்கா ஃபுட் பிரிண்ட்ஸ். ஹரி வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய சுவடியை பின்பற்றி நாமளும் போகணும் அந்த நிலையை அடையிறதுக்கு. அதுக்காக அது ஹரிச்சுவடி. தமிழில் ஹா கிடையாது இல்லையா, ஹரிச்சுவடின்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருந்தார். எனிவே, ஸோ அந்த மாதிரி பிரம்மம் அப்படிங்கிறப்ப நம்மளால் அந்த கான்செப்டை வந்து கிராஸ் பண்ண முடியாது. அதுக்காக மகான்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து சிவன், விஷ்ணு, அம்பாள், சரஸ்வதி, கணேசன், கார்த்திக் இந்த மாதிரிலாம் வச்சாங்க. இங்கே வந்து ராமகிருஷ்ணன் வந்து அன்னை என்று அழைக்கிறோம். ஏன் அவர் சொன்னார்னாக்கா, அவருக்கு அந்த பிரம்மானுபூதி எப்படி வந்ததுனாக்கா காளியை கும்பிட்டு தான் வந்தது. அதனால் அவர் அன்னை என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அந்த மாதிரி அன்னைன்னு சொன்னால் என்ன பெனிஃபிட்? அவர் சொல்கிறார், அன்னை ஆழ்ந்த அன்பிற்கு உகந்தவள் அல்லவா. இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் ஃபஸ்ட்டு உறவு யார்கிட்ட?
அம்மா தான் இல்லையா? அம்மா தான் பாயிண்ட் அவுட்ஸ் பண்ணி, இந்த ஆள் பார்த்தியா, இந்த ஆள் தான் உங்கள் அப்பா அப்படி சொல்லி, இந்த ஆளை பேர் உங்கள் மாமா அப்படி சொல்லி ஷீ இன்ட்ரடியூசஸ் அதர் பீப்புள். குழந்தைக்கு அம்மா கிட்ட ஒரு ஈர்ப்பு தன்னால் வரும். அது சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் அது இருக்கும். அம்மா கிட்ட ஒரு தனி பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு டாக்டர் கூட சொல்கிறார், நிறைய லேடிஸுக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா, நான் சுமங்கலியாக போயிடணும். பட் அந்த டாக்டர் சொல்கிறார், அந்த மாதிரி போகாதீங்க, நீங்கள் போயிட்டு அவருடைய பாடு ரொம்ப திண்டாட்டமாக போயிடும். அம்மாவை பார்த்துக்கிட்ட அளவுக்கு அப்பா கிட்ட யாருக்குமே ஈர்ப்பு இருக்காது. அவர் இருக்கிற வரைக்கும் இருந்து சேவை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து அப்புறமா போங்க அப்படின்னு ஒரு டாக்டர் எழுதுகிறார் ஒரு இதில் ஆர்டிகளில். நிறைய பேருக்கு நான் பூம்போட்டோடு போயிடணும், அவர் எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இது சும்மா ஒரு மெடிக்கல் ரீசன். இது இட் இஸ் ட்ரூ. அம்மா அப்படின்னு சொன்னாலே ஒரு தனியான ஒரு ஈர்ப்பு, ஆழ்ந்த அன்பிற்கு உகந்தவள் அல்லவா. அதை சொல்லிட்டு, இறைவனை நேசிக்க முடியுமானால் அவரை அடைய முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நமக்கெல்லாம் ஏன் இறைவன் மேலே அவ்வளவு பற்று வரல அப்படின்னாக்கா, அந்த நேசம் இல்லை. சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம், ஒரு 22-23 வயசு வரைக்கும் அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துருக்கவே மாட்டான். திடீர்னு பீச்சிலையோ காலேஜ்லையோ எங்கேயோ பார்ப்பான், ஏதோ எங்கேயோ பல்பு எரியுதுன்னு சொல்லிட்டு, இல்லை அவ்வளவுதான். அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிறது கூட தயாராகிடுறான். எங்கேருந்து இந்த அன்பு வந்தது? யார் டெவலப் பண்ணி விட்டா? ஹீ ஒன்லி டெவலப்ட். இந்த பொண்ணு ரெடியாக இருக்கான், இல்லை அந்த பையன்தான் எனக்கு வேறு வாழ்க்கையே கிடையாது. 22 வருஷம் வரைக்கும் அந்த பையன் யாருன்னே தெரியாது, உன் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. வாட் ஹேப்பன் நவ்? ஸோ வி ஒன்லி ஹாவ் டு டெவலப் தட் லவ். ஒரு குழந்தையே பிறக்குது, 25 வயசில் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது. 25 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை, இல்லையா? பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய விட்டால் வேறு உறவே இல்லை பாருங்கள், இல்லையா? அந்த குழந்தையே நினச்சிக்கிட்டு அதுக்கு இப்படி ஆகணும், இப்படி செய்யணும், என்னென்னவோ கற்பனையெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஆகுமோ ஆகாதோ தெரியாது. பட் வி டெவலப் தட் லவ். அதை தான் இங்கே சொல்கிறார், இறைவனை நேசிக்க முடியுமானால் அவரை அடைய முடியும். அந்த அளவுக்கு மாணிக்கவாசகர் பாடுவார் இல்லையா, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. நம்ம இந்த செகண்ட் லைன் மட்டும் எடுத்துப்போம், ஏன்னா நமக்கு வசதியாக இருக்குது. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. நம்ம முயற்சியில் ஒன்றும் இல்லை சாமி, அவர் நினைக்கணும், அவருக்கு வேறு வேலையே கிடையாது. இங்கே நம்ம சோமானந்த சாமின்னு ஒருத்தர் இருந்தார், வயசான சாமி. கோயம்புத்தூர்லேருந்து அவர் ரொம்ப வருஷம் இருந்தார் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர்லேருந்து யாரோ ஒரு டிவோட்டி பார்க்க வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க. ஏசிசி முடிச்சுட்டு சுவாமி கேட்குறார், அங்கே வித்யாலயம்னாக்கா கோயம்புத்தூர் மிஷன் வித்யாலயத்துக்கு அப்பப்போ போறியா அப்படின்னு கேட்டார். அந்த ஆள் சொன்னாராம், அதெல்லாம் எங்கே சுவாமி, எல்லாம் அவர் இழுத்தாதான். மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார், அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நம்மளாம் முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார். இப்போ சோமானந்த சாமி சொன்னார், அந்த லைனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றை நீயே ஏமாற்றிக்காத, அதுக்கு முன்னாடி லைனை கொஞ்சம் படி அப்படி சொல்லிட்டு இந்த லைனை சொன்னார். சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால். நாம் அவரை சிந்தையில் கொண்டு வந்தால் அவர் நம்ம உள்ளத்தில் வருவார், நம்மளை இழுத்துட்டு போவார். நீங்கள் மரமே வைக்கலை, பழம் எப்படி வரும்? இல்லை, வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் போய் டெய்லி சாமிக்கிட்ட, வர 18ஆம் தேதி அந்த லாட்ரி இருக்குது, கடவுளே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 5 லட்சம் எனக்கு வேணும்னு சொல்லி டெய்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கான், மார்னிங் ஈவினிங். கடைசியாக அடுத்த நாள் தான் அந்த லாட்ரி. முந்தின நாள் 3 தடவை பிரார்த்தனை பண்ணான், 5 லட்சம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி. கடைசியில் ரிசல்ட் வந்தால் வேறு எவனுக்கோ கிடச்சிருச்சு. போய் சாமிகிட்ட போய் கோவிச்சிக்கிறோம், எத்தனை தடவை நான் பிரார்த்தனை பண்ணேன், அந்த 5 லட்சத்தை எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னப்போ கடவுளுக்கே பொறுக்கலை. அவர் சொன்னாராம், படுபாவி உனக்கு கொடுக்கலான்னு தான் இருந்தேன், நீ லாட்ரி டிக்கெட்டே வாங்கலையேடா அப்படின்னு சொன்னார். வாங்கணுமா இல்லையா? லாட்ரி டிக்கெட் வாங்க மாட்டோம், ஆனால் அவர் கொடுக்கணும். அவனருளாலே அவன் தாழ் வணங்கினாக்க அது சோம்பேறிகள் சொல்லக்கூடியது. மாணிக்கவாசகர் சோம்பேறி கிடையாது, அவர் உள்ள சிவனை கொண்டு வந்தார், சிவன் அவரை எடுத்துக்கொண்டார். நீங்கள் சிவனை கொண்டு வாங்க, அவர் உங்களை எடுத்துகிட்டு போயிடுவார். இது எப்படின்னாக்கா,
எப்போது லாங் பேக் ஒரு புத்தகத்தில் படித்தது, உண்மையாக பொய்யா தெரியல. இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும். இந்த சில பணக்காரங்க வீட்டில் அந்த தண்ணியில் வச்சுருப்பாங்க, கண்ணாடி மாதிரியே இருக்கும், வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது சில சமயம் இந்த நத்தையை, சின்ன நத்தையை வந்து முழுங்கிடுமா சாப்பாடுன்னு நினச்சிட்டு. அது அப்படியே முழுங்கிடும், உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த நத்தை என்ன பண்ணுமா, மெதுவாக நத்தை இப்படி பிடிச்சாலே அது உடனே உள்ளே போயிடும் கூட்டுக்குள்ளே, கூண்டோடு முழுங்கிடும். அது உள்ளே போனதுக்கப்புறம் அது மெதுவாக தலையை நீட்டி பார்க்கும், ஓ இங்கேருந்து வெளியில் போகணும். அதுக்கு வந்து இது பாசிபிளாக இம்பாசிபிளாக அந்த கொஸ்டினே கிடையாது நத்தைக்கு, மிருகங்களுக்கு கிடையாது. ட்ரை பண்ணும். ஒரு மானை புலி பிடிச்சா கூட கடைசி வரைக்கும் அது முயற்சி பண்ணும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. நாம் தான் சரண்டர் பண்ணிவிடுவோம், நம்மளால் முடியாதுன்னு சொல்லி ஒன்றுமே பண்ணாமல். விலங்குகள் வந்து கடைசி வரைக்கும், எனக்கு உயிர் கடைசி வரைக்கும் பண்ணோம். இந்த நத்தை மெதுவாக வந்துட்டு விட்டு பார்த்துட்டு ஸோ வந்து இப்படி தொடும், ஏதோ இடிக்குது, சரி இதை கட் பண்ணுவோம் சொல்லிட்டு இதை சாப்பிட ஆரம்பிக்கும். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஜெல்லி ஃபிஷ் வில் பி இன் தி ஸ்டமக் ஆஃப் நத்தை. இது நான் புக்கில் படித்தது, லாங் பேக். இது உண்மையாக போய் எனக்கு தெரியல. அதை போல் இறைவனை உள்ளே கொண்டு வாங்க, அவர் உங்களுடைய அகங்காரத்தை சாப்பிடு, உங்களை சாப்பிட மாட்டார், பயப்படாதீங்க சரியா. என்னையே அழிச்சிடுவார், நான் என்ன பண்ணுறது, அதுக்கு ஏன் அவரை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை அழிச்சிடுவார், அகங்காரத்தை அழிச்சிடுவார், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுடுவார். நெருப்பு வச்சா போதும், நெருப்புக்கிட்ட நீங்கள் போய் சொல்ல வேண்டாம் இந்த ஏரியாலாம் எரிச்சிட்டு அப்படி சொல்கிறீங்களே. இப்போ போகி பண்டிகை வந்து எரிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க சென்னையில் எரிக்கக்கூடாது இல்லையா, கிராமத்தில் அங்கே கோயம்புத்தூர்லாம் போய் பார்த்தேன். எல்லாம் நம்ம வித்யாலயத்திலே வந்து நிறைய அந்த பழைய இதெல்லாம் போட்டு ஒரு இடத்துல ஓரமாக ஃபுல்லாக எரிச்சிருந்தாங்க. அடுத்த நாள் நாங்கள் வாக்கிங் பண்ணுறப்போ பார்த்தேன். நெருப்பு வச்சாலே போதும், இட் டஸ் இட்ஸ் டியூட்டி. அது யாரையும் பார்க்குறது. சுத்தமான துணி நான் எரிக்க மாட்டேன் சொல்லுமா, இது ரொம்ப அழுக்காக இருக்குது நான் பக்கத்துலேயே போக மாட்டேன் சொல்லுமா. நெருப்புக்கிட்ட போனாலே போதும், எல்லாமே பக்குவமாயிடும். பக்குவ அப்படின்னாலே சமைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சாதம் பக்குவமாயிடுச்சு, பக்குவமான சாதத்தை சாப்பிட்லாம். பக்குவ அப்படின்னாலே சமைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். ஸோ அந்த மாதிரி கடவுளை கொண்டு வாருங்கள், கடவுள் உங்களை உயர்ந்த நிலைக்கு, தன்னுடைய நிலைக்கு அழைத்து செல்வார். இது அங்கே சொல்கிறார், இறைவனை நேசிக்க முடியுமானால் அவரை அடைய முடியும். பாவனை, பக்தி, அன்பு, நம்பிக்கை, இதுதான் வேணும். 4 சொல்கிறார். பாவனை, பாவனைனாக்க ஒரு ரிலேஷன்ஷிப். கடவுளை வந்து உங்களுடைய அம்மா அப்பாவாக பார்க்கலாம், மோஸ்ட்லி அப்படி தான் பார்ப்பாங்க. ஃப்ரெண்டாக பார்க்கலாம், அர்ஜுனன் பார்த்த மாதிரி. குருவாக பார்க்கலாம். எது உங்களுக்கு சூட் ஆகுதோ. மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்த அம்மா அப்பா அதுதான் சூட் ஆகும் அப்படின்னு நினச்சி, அம்மையே அப்பா அப்படின்னு அவரே பாடியிருக்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும். நம்முடைய தபஸ்யாஞ்சி மகாராஜ் இங்கே சென்னையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார் பிரம்மச்சாரியா. அப்பா வந்து சின்ன வயசுலேயே செத்து போயிட்டார். ஒரு தம்பியும் அம்மாவும் ஊரில் இருக்காங்க, கேரளாவில் ஒட்டப்பாலமோ என்னமோ. அவங்க அம்மா வந்து லெட்டர் போடுறாங்க, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நீ மடத்தில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னை பற்றி நினைக்கிறதே இல்லை. அம்மாக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்களோ என்னமோ, என்னை பற்றி நீ நினைக்கிறதே இல்லை, நீ ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறார். சாமிஜி பிரம்மச்சாரி தான். அவர் எழுதுகிறார், அந்த லெட்டர் நான் படிச்சிருக்கேன். அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்னு சொல்கிற, இந்த ஜென்மாவில் நீ எனக்கு அம்மா, ஜென்ம ஜென்மாந்தரமாக யார் எனக்கு அம்மா, யார் என்னை வளர்த்தாங்க, யார் என்னை காப்பாற்றினாங்க, யார் என்னை வழி நடத்தி அழைச்சிட்டு போனாங்களோ அவர் தான் இந்த ஜென்மாவிலே என்னை காப்பாற்றுறார் உன் மூலமாக. என்ன கிளாரிட்டி பாருங்கள்ல. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டாக்க அதான் நம்ம சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டினரி பர்சன் அண்ட் அ டிவோட்டி. சாதாரண ஒரு நபர், ஒரு டிவோட்டி, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, சாதாரண ஆள் சொல்லுவான் என் பையன் படு புத்திசாலி, நார்மலாக பார்க்குறது இல்லையா. உண்மையான டிவோட்டி என்ன சொல்லுவான், கடவுள் எனக்கு புத்திசாலி பையனை கொடுத்துருக்கிறார். சிம்பிள் மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப பெரிய வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லையா. கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது.
என் பையன் புத்திசாலிங்கிறப்போ என்ன நான் ஒசத்திக்கிறேன். அவன் படித்து பெரிய புத்திசாலி ஆகிருப்பான், கிரெடிட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் இல்லையா? என்னமோ இந்த ஒரு ஞாபகம் வருது சொல்கிறேன். இந்த கமலஹாசன் ஒரு ஆக்டர், அவர் பீக்கில் இருந்தப்போ சம் 85, 86 அவங்க அப்பா ஒரு லாயர், என்னமோ பேர் சீனிவாசனா என்னமோ ஒரு பேர் இல்லையா? அந்த ரிப்போர்ட்டர் போய் ஒரு இன்டர்வியூக்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேள்வியை அவங்க கேட்டானே, ஸோ ஆர் யூ தி ஃபாதர் ஆஃப் கமல்ஹாசன் அப்படின்னு. நோ, கமல்ஹாசன் இஸ் மை சன் அப்படின்னு சொன்னார். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அங்கே தொத்திக்கிட்டு இங்கே தொத்திக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்டிபெண்டன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படி சுவாமிஜி சொல்லுவார். நமக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் வந்து மற்றவங்களை சார்ந்தே இருப்போம் இல்லையா? அந்த சாமியை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது கூட பந்தம்தான். இந்த மடத்துக்கு போகலைனாக்கா என்னால் இருக்க முடியாது, அந்த கோயிலுக்கு போகலைனாக்கா இருக்க முடியாது. நேற்று கூட என்னை பார்க்க வந்திருந்தாங்க 2 பேர் கோயம்புத்தூரில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க வீட்டில் யாரோ தவறிட்டாங்க. ஸோ அவங்க முறைப்படி 18 நாளோ 20 நாளோ அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் அந்த பொண்ணு வந்திருக்கான். வந்து பார்த்துட்டு என்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு 15 நாளோ 16 நாள் குருதேவரை பார்க்கவே இல்லை சுவாமிஜி, இன்றைக்கி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இது தப்பு. என்னக்கா இந்த ஆட்டிடியூட் வளர்த்துக்கிட்டாக்கா சப்போஸ் கோயிலுக்கு வர முடியாத காலம் வரலாம், ஏதோ ஒரு காரணம் வரலாம், யூ வில் சஃபர். இதுக்கு பதிலாக இது ஒரு தாட் இல்லையா? இட் இஸ் எ விருத்தி, ஒரு எண்ண அலை. அதை மாற்றிக்கோ. குருதேவர் எப்போ என் கூடவே இருக்கிறார், why not think that way? இல்லை, குருதேவர் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறது பிகினிங் ஸ்டேஜ். அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த மடத்துக்கு போகிறது, இந்த சாமியம், இது பிகினிங் ஸ்டேஜ். இருக்கிற இடத்துக்கு குருதேவரை அழைச்சிட்டு வர்றது எப்படி இருக்கு பாருங்க. அப்படி ட்ரை பண்ணணும். அப்போ தான் எப்போவுமே அவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு டெவலப்மெண்ட் வரும். இல்லைனாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் ப்ளூ பிரிண்ட்லேயே இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். எனிவே, ஸோ பாவனை, பக்தி. பாவனை இருந்தால் பக்தி வளரும், பக்தி வளர்ந்தால் அன்பு வளரும், அன்பு வளர்ந்தாலே போதும். நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அவர் எது செஞ்சாலும் என்னுடைய நன்மைக்காக அப்படிங்கிற நம்பிக்கை. அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. எப்படி அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது அது ஆசை. அவர் எது செஞ்சாலும் எனக்கு தண்டனை கொடுத்தாலும் அது எனக்கு நல்லது, மகிழ்ச்சியை கொடுத்தாலும் எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறது நம்பிக்கை. அதனால தான் சாரதா தேவி சொன்னாங்க, நம்பிக்கை. யாரோ போய் ஒரு பிரம்மச்சாரி கேட்டாங்க, நம்பிக்கை வரமாட்டேங்குது அம்மா அப்படின்னப்போ, நம்பிக்கையா அது கடைசி ஸ்டெப்பா அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணர் கூட சொல்லுவார் இல்லையா, ஸ்ரத்தாவான் அனசூயச்ச ஸ்ருணுயாதபி யோ நர சோபி முக்த சுபான் லோகான் பிராப்னியாத் புண்ணிய கர்மணாம் அப்படின்னு சொல்லுவார் 18th சாப்டரில். ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட, அனசூயச்ச வெறுப்பு இல்லாமல் யார் நம்முடைய இந்த சம்பாஷணைனாக்கா பகவத்கீதையில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ கிருஷ்ணன் அதை கேட்டால் கூட சோபி முக்த புருஷனாவான். இந்த சம்சார சாகரத்தில் இந்த முக்தி கிடைக்கும், உயர்ந்த உலகங்களை அடைவான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் பகவத்கீதை கேட்டால் கூட. அதனால தான் இந்த பகவத்கீதா மகாத்மியம்னு ஒரு 10-15 ஸ்லோகம் இருக்குது. அதை வந்து நீங்கள் முதல்ல படிங்க. அதை படித்தாலே போதும், பகவத்கீதை படிக்கணுங்கிற ஆசை தன்னால் வரும். அதில் அத்தனை பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இது கிடைக்கும், அது கிடைக்கும். ஏன்னா நமக்கு பிகினிங்கில் வந்து இந்த பையனுக்கு வந்து இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் இந்த சாக்லேட் கொடுப்பேன் சொல்கிறோமா இல்லையா? இந்த சண்டே கிளாஸ் போயிட்டு வந்தால் ஈவினிங் சினிமாவுக்கு அழைச்சிட்டு போவேன். இப்படிலாம் ஆசை காட்டி தான் குழந்தைகளை ஏமாற்றி மாற்ற வேண்டியிருக்கு. நம்மளையும் அந்த மாதிரி தான் பலன். அதுக்காக தான் விஷ்ணு சஹஸ்ரநாம ஃபலஸ்ருதி நிறைய பேர் படித்து ஃபலஸ்ருதியை படிச்சுட்டு இருப்பாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் விட்டுருவாங்க. எதை அது எப்படின்னாக்கா, இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த பொங்கல்லாம் படித்து மாட்டுக்கு வந்து அந்த குங்குமம் போட்டு அது இதுன்னு வச்சுட்டு கடைசியாக இலையில் வந்து அந்த பொங்கலை கொஞ்சம் வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தா அது முதல்ல இலையை பிடிச்சி சாப்பிடும். ஏன்னா அதுக்கு அதுதான் தேவை, டேஸ்ட்டு இல்லையா? சாதம் கீழே விழுந்துடும் மண்ணில்.
இலையை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த சாதத்தை சாப்பிடும். நாமளும் அந்த மாதிரி தான் இருக்கோம் இல்லையா? ஃபலஸ்ருதி படிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் கொடுக்குறோம். உண்மையான சாப்பாட்டை நம்ம சாப்பிட்றதே இல்லை. அதுதான் சொல்கிறார் கிருஷ்ணர், ஸ்ரத்தாவான், இது நிச்சயம் எனக்கு நன்மையை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. படித்தா என்னமோ அந்த ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த ஒரு குரு கிட்டே போய் ஒரு சிஷ்யன் வந்து சொன்னான், டெய்லி நான் பகவத்கீதை சாண்டிங் பண்ணுறேன், ஒன்றும் புரிஞ்ச மாதிரியே இல்லையே, ஒன்றும் ஒரு வெளிச்சம் வந்த மாதிரியே இல்லையே அப்படி சொன்னப்போ அவர் வந்து, அது நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க அந்த காலத்தில் கறி அடுப்பு தானே, ஒரு கூடையில் வந்து கறியை வச்சுருக்காங்க, அடுப்பு கறி. அதை கொட்டிட்டு அந்த கூடையை கொண்டு போய் அந்த ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வா. கூடையில் தண்ணி கொண்டு வர முடியுமா? மூங்கில் கூடை. அவன் போய் அள்ளிட்டு வரான். 10 ஸ்டெப் வர்றப்போ தண்ணியெல்லாம் விழுந்துடுது. மறுபடியும் போகிறான் 10 தடவை. குரு அந்த காலத்துலலாம் குரு சொன்னால் ஒபே பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் டீச்சர்ஸ் ஒபே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து குரு சொன்னால் சிஷ்யர்கள் ஒபே பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல காலம் இருந்திருக்கு பாருங்கள். அதனால தான் நல்ல நல்ல ஞானிகள்லாம் உருவானாங்க. இப்போ நல்ல நல்ல டீச்சர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. பசங்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அதுவும் நல்லது தான், காலத்தின் கோலம். 10 தடவை வந்துட்டு அப்புறம் வெறுங்குடையை கொண்டு வந்துட்டு, குருஜி நீங்கள் இதில் போய் தண்ணி கொண்டு வர சொன்னீங்க, தண்ணியே நிற்க மாட்டேங்குது, எனக்கு ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது, தண்ணியெல்லாம் கீழே போயிடுது அப்படி சொல்கிறப்போ, சரி இப்போ கூடையை பாரு, நான் கொடுத்தப்போ எப்படி இருந்தது, இப்போ கூடை எப்படி இருக்குது. பார்த்தா கொடுத்தப்போ கறி கூடை எப்படி இருக்கும், கருப்பாக. இப்போ பார்த்தா முக்கால்வாசி கருப்பு போயிடுச்சு, பளிச்சுன்னு இருக்குது. இந்த கூடை could not retain anything. அதுதான் தத்துவம் இல்லையா? This basket could not retain the water, still it got purified. அதைப்போல் நீ கீதா சாண்டிங் பண்ணிகிட்டே வா, மனசில் ஒன்று நிற்கலைன்னா கூட அது தன்னுடைய வேலையை பண்ணிகிட்டே இருக்கும். தூக்க மாத்திரையை போடுறோம், டேப்லெட் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா, ஹலோ நல்ல தூக்கத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா, போட்டுட்டு அவ்வளோதான் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆளையே காணும் இல்லையா? அது ஒரு ஆள் நல்ல நைட்டு 12:30 மணிக்கு நல்லா தூங்கிட்டுருக்கிறார். ஒய்ஃப் வந்து எழுப்புறா, ஹலோ டார்லிங் டார்லிங் அப்படி சொல்லிட்டு. அவருக்கு 60 வயசு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து, வாட் ஹேப்பன், ஏன் என்னை எழுப்புற, நீ தூக்க மாத்திரை சாப்பிட மறந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படி சொல்லி. எனி மெடிசின் இல்லை, ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிட்றோம், டாக்டர் சொல்கிற நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஒரு மனுஷனை நம்புகிறோம், கடவுள் நம்புகிறோமா? கடவுளை நம்மளை எப்படி தெரியும்? நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்தால் அவர் மேலே கோபம் வருதா, அப்போ நமக்கு நம்பிக்கை இன்னும் வரலன்னு அர்த்தம். தட் இஸ் த சைன். எதுக்கும் ஏதோ காரணம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் யூ ஆர் இம்ப்ரூவிங் யுவர் ஃபெய்த் இன் காட். இது சிம்பிள் ஃபேக்ட். இந்த ஒரு 15 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், கல்கத்தாவில் வேலுமட்டில் இருந்தப்போ அமிதாப் பச்சன் இருக்கார் இல்லையா, ஹிந்தி ஆக்டர், சூப்பர் ஸ்டார், இன்னும் கூட சூப்பர் ஸ்டார், அந்த வயசு ஆனதுக்கப்புறம் கூட. அவருடைய 50வது பிறந்தநாள் ஏதோ ஒரு பிறந்த நாள் வந்து இருந்தது. பேப்பரில் வந்து அவரை பற்றி நிறைய இன்டர்வியூ, கல்கத்தாவில் ஸ்டேட்ஸ்மேன் பேப்பரில், ஸ்டேட்ஸ்மேன் டெலிகிராஃபில். அது சும்மா நான் ஒரு இதுவாக பார்த்துட்ருக்கேன், பேப்பர் பார்க்குறப்போ. அதில் ஒரு இடத்துல அவர் போட்டிருந்தார், நான் பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 22-23 வயசில் பாம்பே போய் சான்ஸ் கேட்டேன், ஒல்லியாக இருப்பேன், உயரமாக இருப்பேன், நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க, நீ ஹீரோவாக நடிக்கணுமா, ஒரு நாள் கூட உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததே இல்லையா அப்படி சொல்லி சில பேர் குரங்கோட ஃபோட்டோ கூட காமிச்சிருக்காங்க எனக்கு, இது தேவலாம் ஒன்று விட அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அப்பா வந்து பெரிய போயட், ஹிந்தி போயட், ஹரிவங்ஸ் பச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் நிறைய போயம்ஸ் எல்லாம் இலாஹாபாத்தில் இருந்தாங்க. அவர் சொன்னாராம், நீ விரும்பினது கிடைச்சா நல்லது, நீ விரும்பினது கிடைக்கலன்னா இன்னும் நல்லது. யாராவது சொல்லுவாங்களா? ஏன்? கடவுள் நீ விரும்பினதை விட ஏதோ ஒரு பெட்டர் திங்கை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அதை எழுதி வச்சுருந்தா நான் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஸோ குட், ஸோ என்கரேஜிங் ஃபார் எவ்ரி ஒன். அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னாக்கா இமீடியட்லி வி ஸ்டார்ட் லேமெண்டிங்.
ஸ்கோல்டிங் காடு, ரெபியூக்கிங் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. கடவுளே உனக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, மூளை இல்லை, என்ன. தட் ஷோஸ் நம்ம இன்னும் வளரணும். வேற ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒரு பிகினிங் ஸ்டேஜ். பட் அங்கேயே நின்றுடக்கூடாது இல்லையா. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அடுத்த வருஷம் எங்கே போகணும்? இப்போ கவர்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டுது இல்லை, பார்த்தாங்க 9வது வரைக்கும். படிக்கிறானோ இல்லையா அதை பற்றி கவலையப்படாது, போட்டுகிட்டே வா, போயிட்டே இருக்கணும். 10th வந்ததுக்கப்புறம் கழுத்தை பிடி போயிட்டுருக்கு. க்ரோத் ஷுட் பி தேர் எவ்ரிடே. சாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவார், டோன்ட் காம்பீட் வித் அதர்ஸ், காம்பீட் வித் யுவர் செல்ஃப் அப்படிம்பார். நீங்கள் அடுத்தவங்க கூட போட்டி போட ஆரம்பித்தா வெறுப்பு வரும், பொறாமை வரும், பகை வரும், அடிதடி அப்படிலாம் போகும். அவன் தான் எனக்கு விரோதி, அவனை தொலைச்சிட்டா நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் வந்து அவன் தான் எப்போவும் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரான், அவன் மட்டும் இல்லைன்னாக்கா நான் வந்துடுவேன். வருதா இல்லையா பாருங்கள். நாம் வேறு அதை மூட்டி விடும். அவன் எப்படி படிக்கிறான், நீ இருக்கிய தண்டம் அப்படின்னாக்கா தண்டத்துக்கு பிறந்தா தண்டமாக தான் இருப்பான். ஒரு அப்பா சொல்ல, டேய் 12 வயசு பையன் ஆப்ரஹாம் லிங்கன் உன் வயசில் வந்து எத்தனை வேலைகள் செய்வார் தெரியுமா? இது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் பசங்கக்கிட்ட இல்லையா. அந்த பையன் கேட்குறான், அப்பா உன் வயசில் அவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார், பேசாமல் இரு அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுவார்? சைலண்ட் ஆகிட்டார், சைலண்ட் மோடில் போயிட்டார். ஸோ வி ஷுட் நாட் கம்பேர். அவங்கவுங்க பாதையில் முன்னேறணும். தட் இஸ் ரியல் க்ரோத். எனிவே, ஸோ இது எல்லாமே வரும். பாவனை, பக்தி, அன்பு, நம்பிக்கை, இது ஒவ்வொன்றா பெருகும். அதை சொல்லிவிட்டு குருமாரா சொல்கிறார், மற்றொரு பாட்டை கேளுங்கள். இன்னொரு பாட்டு, இது யார் எழுதுனதுன்னு போடல. எத்துணை பாவனை அத்துணை பக்தி, எத்துணை பக்தி அத்துணை லாபம், பாவேன லபதே ஞானம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே உண்டு சம்ஸ்கிருதத்தில். எந்த மாதிரி உங்களுக்கு பாவம் நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு லாபம் வரும், விமோச்சனம் வரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதான் இவர் சொல்கிறார், எத்துணை பாவனை, அந்த பாவனை எவ்வளவு தூய்மையாக இருக்கோ அத்தனை பக்தி, பக்தி அதிகமாகும். எவ்வளவு பக்தி இருக்கோ அத்தனை லாபம். இதய நம்பிக்கை எதற்குமே வேறா, ஸ்ரத்தாவா லபதே ஞானம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்வார் 6th சாப்டரில் கிருஷ்ணர். யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவனுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம்னா என்ன? நானே அந்த கடவுள் சுரூபம் அப்படிங்கிற ஞானம். இப்போதைக்கு கேட்டு வச்சுப்போம் சும்மா. ஸோ இதய நம்பிக்கை எதற்குமே வேறாம் சொல்லிட்டு, சதம் என காளித்தாயின் பதங்களாம். காளித்தாயின் பதங்கள்னாக்க சதம் அப்படின்னாக்க சத்தியம் அப்படின்னு அர்த்தம். சத் வஸ்து எது இந்த உலகத்தில் உண்மையான உறவு யார் உங்களுக்கு? கடவுள் தான் இல்லையா. இப்போ நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் செத்து போனால் கூட அந்த பார்ட்னர் வந்து ஓன்னு அழுவாங்க இல்லையா. நம்ம எல்லாருமே பண்ணுவோம். அவ்வளோ அன்பு இருந்தால் இவங்களும் போக வேண்டியது தானே, ஏன் போகலை? இந்த கேள்வி கேட்டால் சாமிஜி ரொம்ப மோசமானவர் ஆகிடுவார் இல்லையா. இதயமே இல்லாத சாமி. அவ்வளோ அன்பு இருந்தால், அதுவும் அது நம்ம ஒரு பேச்சாளர் ஒருத்தர் மேடையில் பேர் சொல்லலை, அவர் சொல்கிறார், அந்த பொம்பளை அடிச்சுக்கிறத நீங்கள் நல்லா கவனித்து கேளுங்க. அட பாவி, என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு நீ போயிட்டியே, அப்போ இவ தவிக்கக்கூடாது, அதனால் அவன் இருக்கணும். யாரும் தப்பாக நடிச்சிக்காதீங்க. இதில் வி ஆர் ஸோ செல்ஃபிஷ். நான் நடிச்சிட்ருக்கோம் அவர் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன். நத்திங். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு யாக்கியவல்கி முனி சொல்கிறார் அவருடைய மனைவி கிட்ட. உன்னுடைய சுகத்துக்காகத்தான் நீ என்ன விரும்புகிற, என்னுடைய சுகத்துக்காகத்தான் நான் ஒன்றை விரும்புகிறேன்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறார் ரிஷி. இட் இஸ் ட்ரூ. நாம் அதுக்கு கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடித்து அழகாக எழுதி கோலம் போட்டு, உங்களை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, ஏன் நான் சந்தோஷமாக இருக்கணும். எனிவே, ஸோ சதவன காளித்தாயின் பதங்களாம். உண்மையிலே நமக்கு சப்போர்ட் யாருனாக்க அந்த காளித்தாயின் பதங்கள் தான். அமுதக்கடலில் அகமும் ஆழ்ந்திடில் பூஜையும் ஹோமமும் யாகமும் யஜ்யமும் தேசம் தனிலே தேவையே இல்லையே. அமுதக்கடல்னாக்க அந்த காளி தேவியினுடைய பதங்கள் அமுதக்கடல். அமுதம்னாக்க அமிர்தம் சமஸ்கிருதத்தில். அமிர்தம் அப்படின்னாக்க விச் ஹேஸ் நோ டெத், எதுக்கு சாவே இல்லையோ. மிருதம் அப்படின்னாக்கா சாகக்கூடிய. இப்போ நாம் எல்லாரும் யார்? மிருத வஸ்து, மிருத பிராணிகள்.
ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் போய் தான் தீரணும் இல்லையா? மிருத பிராணிகள். மிருத அப்படின்னாக்கா இப்போ மகான்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு உடம்பு போயிடுச்சு, தே ஆர் ஸ்டில் லிவிங், தே ஆர் லிவிங் இன் அவர் ஹார்ட்ஸ் இல்லையா? அவங்க அந்த அமிர்த நிலையை அடைந்தவர்கள். திருவள்ளுவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த அமிர்த கடலில் அகமும் ஆழ்ந்தில் நம்முடைய மனசும் அதில் ஆழ்ந்து போச்சுன்னாக்கா பூஜை, ஹோமம், யாகம், யஜ்யம் இதெல்லாம் தேவையே கிடையாது. கடவுள் பேரை சொன்னாலே நமக்கு அந்த ராமகிருஷ்ண செல்வர் கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னாக்கா அவன் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிம்பார். அந்த அளவுக்கு பக்தி பாவனை அதிகமாகிடுச்சுனாக்கா இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னாக்கா இந்த பக்தியை வளர்க்குற வரைக்கும். பக்தி வளர்ந்துருச்சுனாக்கா ரிச்சுவல்ஸ் எல்லாம் தன்னால் போயிடும். யாருக்கு பக்தி வளர்ந்துருச்சோ ரிச்சுவல்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் நிறைய பேர் இது ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, ரொம்ப ரிச்சுவல்ஸை அதிகப்படுத்திட்டே போகாதீங்க, யூ வில் பி காட் தேர். வேலுமட்டில் இருந்தப்போ ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஒரு நாள், சாமிஜி ஒரு சின்ன டவுட்டு அப்படின்னாங்க. என்ன? ஏதோ ஒரு வேலையாக நாங்கள் அவங்க 3 பேர் இருக்காங்க வீட்டில், அம்மா அப்பா ஒரு பொண்ணோ பையனோ. 3 பேருமே ஒரு 4 நாளைக்கு ஊருக்கு போகணும், ஏதோ ஒரு ஊருக்கு. அங்கே ஏதோ கல்யாணமோ ஏதோ ஒரு விசேஷம் சம்திங். வெரி குட், போயிட்டு வாங்க. இல்லை சாமிஜி, டெய்லி குரு மகாராஜுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், நாங்கள் பூட்டிகிட்டு போயிட்டால் யார் கொடுப்பா? அப்புறம் நான் சொன்னேன், சாப்பாடெல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்க சொன்னான்? இல்லை, தீட்சை வாங்கினா சாப்பாடு டெய்லி நைவேத்தியம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு அம்மா, அந்த அம்மாவும் தீட்சை எடுத்திருக்கு, அந்த அம்மா சொன்னாங்க. அதனால் அப்போ ஆரம்பித்தது, இப்போ விட்டுட்டு போகவும் மனசு வரமாட்டேங்குது. தே ஆர் ஸோ க்ளோஸ் ரிலேட்டிவ், அவங்க வீட்டுக்கு போகலைன்னா அதுவும் பிரச்சனை வரும். பொண்ணை மட்டும் விட்டுட்டு போனாலும் பயமாக இருக்குது. என்ன செய்கிறது சாமிஜி அப்படின்னப்போ இப்போ என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தீட்சை எடுத்தப்போ உங்கள் குரு என்ன சொன்னார்? மார்னிங் ஈவினிங் ஜெபம் பண்ண சொன்னார், அதுதானே சொன்னார். சாப்பாடு கொடுக்க சொன்னாரா? இல்லை, இந்த அம்மா. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்கள் உண்மையான குரு அந்த அம்மாவா இல்லை உங்கள் குருவா? வி ஸ்டார்ட், வி ஆர் காட். நம்ம தான் புதுசு புதுசாக ஹேபிட்ஸ் எல்லாம் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்வார், மேன் இஸ் அ ஸ்லேவ் டு ஹிஸ் ஹேபிட்ஸ் அப்படிம்பார். காலையில் நீங்கள் பிறந்தப்போ காஃபியாக சாப்பிட்டீங்க, அப்புறம் 10-12 வயசில் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் பார்த்தா மார்னிங் அந்த பெட் காஃபி இல்லைனாக்கா ஐ கேனாட் கெட் அப் அப்படிங்கிறோம். எவ்வளோ அடிமையாகிறோம் பாருங்கள். காஃபி மேலே அத்தனை பக்தி இல்லையா? அதை கடவுள் மேலே கொடுத்தா கூட அவரே ஓடி வந்துடுவார் போல இருக்கு இல்லை? அப்புறம் சில பேருக்கு எழுந்த உடனே என்னுடைய மனைவி முகத்தை பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி யார் முகத்தை பார்த்து? அப்போ சந்தோஷமாக தானே இருந்தேன் இல்லை? இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நிறைய பேர் கோவிச்சுப்பாங்க என் மேலே. We develop these type of habits, we become slaves to those habits. எல்லாமே இந்த மாதிரி தான் இல்லையா? ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் குறைய பக்தி அதிகமாக ரிச்சுவல்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அதுக்காக உடனே பிகினிங் ஸ்டேஜில் இந்த பூஜை பண்ணுறது இதெல்லாம் விட்டுடக்கூடாது. இப்போ இந்த பையன் படிக்கிறான்னாக்கா, ஒரு புஸ்தகத்தை படிக்கிறானாக்கா மனப்பாடம் ஆகிற வரைக்கும் புஸ்தகம் இஸ் நெசசரி. மனப்பாடம் பண்ணிவிட்டு அவன் தன்னால் சொல்ல ஆரம்பிச்சிட்டாக்கா புத்தகம் நாட் நெசசரி. அதை போல் பக்தியில் வளர்ந்தா தேசம் தனிலே இந்த யாகம், யஜ்யம், ஜபம் இதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. அதை சொல்லிவிட்டு ராமகிருஷ்ணர் சொல்கிறார், மனம் இறைவனில் லயித்து விட வேண்டும், அவரை ஆழ்ந்து நேசிக்க வேண்டும். அவர் அமுதக்கடல் அல்லவா, அதில் மூழ்கினால் மனிதன் இறப்பதில்லை, சாகா நிலையை அடைகிறான். எந்த அளவுக்கு கடவுளை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த அமிர்த பதவியை நோக்கி, மரணமில்லா பெருநிலையை நோக்கி போகிறோம். சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறார், இறைவனை அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிலர் நினைக்கின்றனர். இப்போ கூட இருக்காங்க. ராமகிருஷ்ணரை பார்த்துட்டு இந்த பிராமோ சமாஜ் லீடர் ஒருத்தர் இருந்தார், சிவநாத் சாஸ்திரி. அவர்கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, இந்த ராமகிருஷ்ணனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இஸ் குவைட் குட் பர்சன், பட் கடவுளை ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணதுனால மூளை கொஞ்சம் குழம்பி போச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. சிவநாத் சாஸ்திரி பிற்காலத்தில் அவரே குரு மகாராஜிட்ட அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு போகிறார். அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. அது வந்தப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், அது ராமகிருஷ்ணருடைய காதுக்கு வருது அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ அவர் சொன்னார், என்ன புத்தி இவனுக்கு. பகவானை பற்றி உபனிஷத்தில் ஒரு மந்திரம், ரசோவை சக அப்படின்னு ஒரு மந்திரம். அப்படின்னாக்க இறைவன் ரசமயமானவன். ஹீ இஸ் நாட் அ ட்ரை பர்சன்.
விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், ஒரு சிஷ்யர் இல்லை, ஒரு டிவோட்டி, சாமிஜி அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்மீகவாதி நடிச்சிட்டீங்க வந்தால் நீங்கள் பாட்டு ஜோக் அடிக்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு அடுத்த ஊரில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு யோகி இருக்கிறார், அங்கே போய் பார்த்தா அவருடைய சீரியஸாக இருப்பார், சிரிக்கவே மாட்டார், நம்மளை பார்க்கக்கூட மாட்டார், எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துருப்பார். அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வரும். நீங்கள் ஜாலியாக ஜோக் அடிக்கிறீங்க. சாமிஜி என்ன தெரியுமா சொன்னார், நீ போய் விசாரிச்சு பாரு, அவனுக்கு வயிறு சுத்தம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக இருக்கும், அதனால தான் சீரியஸாக இருக்கான்னு சொன்ன. ஆன்மீகம்னாலே ஆனந்தம். ராமகிருஷ்ணர்கிட்ட போனால் அப்படி சிரிப்போம் அப்படின்னு மகாபுருஷ மகாராஜ் சொல்கிறார். அவர் ஏதோ ஒரு ஜோக் சொல்லிட்டு மகாபுருஷ மகாராஜ் சொல்கிறார், நாங்கள்லாம் மணலில் உருண்டு சிரிப்போம். நம்ப முடியுதா? அடுத்த நிமிஷமே அவர் மனசு எங்கேயோ போச்சுனாக்கா அவ்வளோதான், மேல்நிலைக்கு போய் நிற்பார் ராமகிருஷ்ணன். கீழே வந்துட்டாக்கா ஜோக் அடிப்பார், அவனைப்பார் இவனைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆன்மீகம்னாலே ஆனந்தம். ட்ரையாக இருந்தால் அப்புறம் ஏன் நீங்கள் வரீங்க இல்லையா? ஐயோ அங்கே போனாலே ரொம்ப முகத்தை இறுக்கி வச்சுக்கணும். நான் ஒரு சென்டருக்கு போயிட்டு அன்றைக்கி திடீர்னு அந்த சாமி அவருக்கு ஏதோ பிரச்சனை என்கிட்ட கேட்டார், சாமி இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பேசிடுங்கோ, என்னால் பேச முடியாது, வேறு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னார். ஐயோ நான் எதுவுமே தயார் பண்ணலையே. இல்லை போங்க எல்லாம் வந்துடும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போவேன் எங்கே போனால். ஏன்னா எப்போ யார் பேச சொல்லுவாங்கன்னு தெரியாது. எப்போவுமே அந்த ஃபைல் இருக்கும். குருமாரை பற்றி ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு பேச ஆரம்பித்தேன். நமக்கு எப்போவுமே சும்மா அப்படியே சப்ஜெக்ட் மட்டும் பேசிட்டு போக தெரியாது. கனெக்டட் திங்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே எல்லோரையும் அரவணைச்சி போகணும். ஒரு ஜோக் சொன்னேன், 15 நிமிஷம் கழித்து எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. எனக்கு டவுட் ஆகிடுச்சு, ஜோக் சரியாக சொல்லலையே இல்லை ஏதாவது விட்டு போச்சா என்னடா. சரி ஆல்ரைட், திருப்பி சொல்ல முடியாது இல்லையா. இன்னொரு 10 நிமிஷம் கழித்து இன்னொரு ஜோக் சொன்னாக்கா அப்போது யாரும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. 3வது ஒரு ஜோக் சொன்னேன், யாரும் 1-2 பேர் மட்டும் லேசாக பல்லு காமிச்சாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஜோக் சொன்னால் சிரிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊரில் நீங்கள் சிரிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போது ஒருத்தர் சொல்கிறேன், இல்லை சாமி அந்த பழைய சாமி பேசுகிறப்போ சீரியஸாக இருக்கும், சிரித்தாங்க அவர் கோவிச்சுப்பார். இது ஆன்மீகம். ஆனந்தமாக இருக்கணும் சாமிஜி. நான் சாமிஜியை ஃபாலோ பண்ணுறேன். நாட் ஓன்லி தட், மரணமில்லா பெருநிலைங்கிறப்ப ஆனந்தம் தானே அங்கே இருக்குது இல்லை? அங்கே என்ன கவலையாக இருக்குது? கவலை இருந்தால் அது மரணமில்லாத பெருநிலையா இல்லை? அதான் இங்கே சொல்கிற, மனிதன் இறப்பதில்லை, சாகா நிலை அடைகிறான். இறைவனை அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிலர் நினைக்கிறேன். அந்த சிவநாத சாஸ்திரி அப்படி சொல்லியிருந்தார். அப்போது குருமாராஜ் சொன்னாராம், ரசமயமானவன் இறைவன், அவனை நினச்சா நீ எப்படி ட்ரைனஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில்? வறட்சி ஆகுவேன் அப்படின்னு அவர் கேட்பார். வறண்டு போவியா? அவர் ரசோவை சக அப்படி சொல்கிறார் ராமகிருஷ்ணன். அதான் இங்கே சொல்கிறார், சிலர் நினைக்கின்றனர் அது உண்மையல்ல. ஏனென்றால் அவர் அமுதக்கடல், வேதம் அவரை அமிர்தம் என்று பாடுகிறது. அதில் மூழ்கினால் மரணம் இல்லை, மரணமில்லா பெருநிலை கிடைக்கிறது. மாணிக்கவாசன் மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி அப்படிமா இல்லையா? இப்போ இதெல்லாம் மாயப்பிறப்பு. கெட்டியாக நம்ம பிடிச்சிட்டு இருந்தால் கூட மாயப்பிறப்பு இல்லையா? ஐதர் யூ லீவ் இட் ஆர் தட் வில் லீவ் யூ. இதுதான் லைஃப்பை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான உண்மை. ஸோ டோன்ட் ஸ்டிக் டு தட். இது ஞானிகள் சொல்கிறாங்க. ஆக்டிங் பண்ண வந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு ராஜா வேஷம், ஒருத்தருக்கு மந்திரி வேஷம், ஒருத்தருக்கு காவலாளி வேஷம், ஒருத்தருக்கு பூஜாரி வேஷம். வேஷத்தை பண்ணிவிட்டு வேஷத்தை கலைக்கணும். எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது, ஆட்டம் முடிஞ்சிட்டா ராஜாவும் சிப்பாயும் ஒரே போட்டிக்குள்ளே. இதாங்க வாழ்க்கை. எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் இல்லை? இந்த செஸ் விளையாடுவாங்க இல்லையா, வச்சுட்டா தான் ராஜாவுக்கு ஒரு பாயிண்ட்டு, சோல்ஜருக்கு ஒரு பாயிண்ட்டு, குதிரைக்கு இதெல்லாம். மூடி வச்சுட்டாக்கா அந்த போட்டிக்குள்ள அங்கே ராஜா யார் கூஜா யார் எல்லாம் ஒன்று தான். பெரிய பணக்காரன், அதுக்காக என்ன பெருசாக இவ்வளோ பெரிய கல்லறையாக கட்ட போகிறீங்க நீங்கள் இல்லை? ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லையடா. ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியுமா இந்த இடம் எனக்கு சொந்தம் அப்படி சொல்லுவானே, எங்கே இருக்கோம்னே தெரியாது. இதுதான் வாழ்க்கை. ஸோ அவர் அமிர்தம் என்று பாடிக்கிறது அவரை. அதில் மூழ்கினால் மரணம் இல்லை, மரணமில்லா பெருநிலை கிடைக்கிறது. விவேகானந்தர்கிட்ட சாமிஜி ஒருத்தர், அப்போ நரேந்திரன் 19 வயசு பையன், குரு மகாராஜ் கேட்குறார், கடவுள்
ஆனந்தமயமானவர், அமிர்த சாகரம். அவர் நீ எப்படி அனுபவிப்ப அப்படிங்கிறப்போ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுபவிப்பேன் அப்படின்னு நரேந்திரநாத்துக்கு அப்போ அவ்வளோ பக்குவம் கிடையாது. ஏன் இப்போ ஒரு கப்பில் வந்து பாயசம் வச்சிருக்கு, நீ எங்கே உட்காந்து குடிப்ப அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்குறார். நரேந்திரன் சொல்கிறான், அந்த மேலே உட்காந்துட்டு மெதுவாக குடிப்பேன். ஏன் மெதுவாக குடிப்பேன்? இல்லை அதை விழுந்துட்டா செத்து போயிடுவேன் இல்லையா அப்படின்னு நரேந்திரன் சொல்கிறான். ராமகிருஷ்ணன் சொன்னார், முட்டாள், அது அமிர்த சாகரம், அதில் விழுந்தால் தான் உனக்கு மரணம் இல்லாத நிலை வரும், அதில் குதி, பயப்படாமல் குதி அப்படின்னு சொன்னால் தான் ஒரு நிகழ்ச்சி வரும் விவேகானந்த லைஃப்பில். அதுதான் இங்கே சொல்கிறார், வேதம் கடவுளை அமிர்தம் என்று பாடுகிறது, அதில் மூழ்கினால் மரணமில்லை, மரணமில்லா பெருநிலை கிடைக்கிறது. அதை சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட் சொல்ல போகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். அது ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.